சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா? இவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழகம் மட்டுமல்ல இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. இந்த தேர்தல் களத்தில் நாம் இவ்வளவு பேர் இந்த இடத்தில் குழுமி இருக்கிறோம். வருகிற தேர்தலில் எப்படி பணி செய்ய வேண்டும் என்பதற்கு நாம் தேர்தல் வேலை செய்துதான் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை பெற வேண்டுமா என்று சொன்னால் உறுதியாக கிடையாது. இடிப்பாரா இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இல்லாவிட்டாலும் கெடும் என்பதற்கிணங்க 5% வாக்குகளை கூட பெற முடியாமல் நடிகர் விஜய் அவனும் தோத்து அவன் கட்சியும் தோத்து போகும். மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்க முடியாது. ஒரு உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஒரு தலைவரை பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழந்த போது ஐயா RS பாரதி அவர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் தலைமை பொறுப்பேற்று போராடிய காலகட்டத்தில் தான் பே. சீனிவாசனும் களத்தில் நின்றார். பே. சீனிவாசனுடைய வெற்றி பெருமையாக பேசப்பட்டது. படிக்காத காமராஜரை படித்த சீனிவாசன் வெற்றி பெற்றார் என்று சொன்னபோது உடனடியாக அண்ணா அவர்கள் சொன்னார்கள், படிக்காத காமராஜர் கட்டி வைத்த பள்ளிக்கூடத்தில் சீனிவாசன் படித்ததினால் வெற்றியில். நம்மளுக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல்வேறு சோதனைகளை தந்திருந்தாலும் கூட மாண்புமிகு முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையா அவர்கள் தேர்தலிலே தோற்று போன போது கூட, பர்கூரிலே தோற்று போன போது கூட சட்டமன்றத்திலே சுகமனம் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றுவிட்டார் என்று பேசுகிற போது தலைவரிடம் கேட்டார்கள். செய்தியாளர்கள் சந்திப்பில் தலைவர் சொன்னார், யானையின் காதுக்குள் சென்ற ஒரு எறும்பு என்று நாசுக்காக தன்னுடைய கருத்தை முடித்துக் கொண்டார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்க போது கூட எதிரில் இருக்கக்கூடிய தலைவர்கள் தமிழினுடைய மானத்தை இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் கம்பீரமாக பேசிய தமிழினத்தினுடைய தலைவன் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறார் என்றுதான் எதிர்கட்சிகள் பேசியது. ஆனால் இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? கூட்டி பாரு சட்டமன்றத்தை. யார் ஓடுனது? அரெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்லி நைட்டோட நைட்டா நீ தான் கேரா வேண்டல யாரை வச்சுக்கிட்டு நீ ஓடுன கரூர்ல இருந்து. நாங்க ஒன்னும் பயந்து ஓடல. சட்டமன்றத்தில் நாங்க பயந்து ஓடணுமா? பேயடிச்சவங்க மாதிரி சட்டமன்றத்தில் உட்கார்ந்துகிட்டு இருந்தார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். கொத்து புரோட்டா போட, என்னடா கொத்து புரோட்டா போட, உன்னை மாதிரி ஆயிரக்கணக்கான புரோட்டாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். நீ எவ்வளவு கேவலமா பேசுன? என்ன விவசாய பெருங்குடி மக்களை சிஎம் சார், என்ன தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் கொடுத்தீர்கள்? எல்லா விவசாயியும் விவசாயி தானே? 100 ஏக்கர் விவசாயம் பண்ற விவசாயி தான். 1 ஏக்கர் விவசாயம் பண்றவங்க அது என்ன 5 ஏக்கருக்கு தள்ளுபடி பண்ற, 5 நகைக்கு தள்ளுபடி பண்ற. மற்றவெல்லாம் சோத்துல கை வச்சாதான், சேத்துல கை வச்சாதான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். நாகப்பட்டினத்துல வெக்கம் இல்லாம பேசுறீங்க. 24,000 கோடியை நாங்க தள்ளுபடி பண்ணோம். 5 நகை தள்ளுபடி, 5 ஏக்கர் நிலத்துக்கு தள்ளுபடி, கூட்டுறவு கடன் தள்ளுபடி, சுய உதவி குழு கடன் தள்ளுபடி. எவ்வளவு கடன் பண்ணோம்? 24,000 கோடி, 2,600 கோடி. 10% கடனை கூட வெக்கம் இல்லாமல் என்ன சிஎம் சார் பேசுறீங்க? எங்க ஊர்ல வேடநத்தத்துல என் அன்பு மகன் ஒருவர் ஏதோ ஒரு சுயநினைவு இல்லாத ஒருத்தரால் கற்பழிக்கப்பட்டு அவள் இறந்து போய்விட்டால் இந்த இடத்துல என்ன பேசுறேன்? அதுதான் தமிழ்நாடு முழுவதும் எதிரொலித்தது. எங்களுடைய அமைச்சர் அதனால்தான் வெற்றி வாய்ப்பு இருந்தாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த அன்பு மகளை போன்று 3 வயது குழந்தையில் இருந்து 95 வயது பாட்டி வரை உன்னுடைய ஆட்சியில் சுதந்திரமாக இங்கு யாரும் நடக்க முடியல. அரசாங்க ஊழியர்களே விஜய் ஆட்சியில உங்க பணத்தை, நீங்க டெபாசிட் பணத்தை, உங்களுடைய பிஎஃப் பணத்தை, உங்களுடைய சம்பளத்தில் பிடித்தம் பண்ண பணத்தை, மொத்தமா கொடுக்கிற பணத்தை இது விஜய் ஆட்சி வர்ற வரைக்கும் நீங்க வேண்டாம்னு சொல்லிருங்க. இல்லாட்டா உங்களை இந்த ஆட்சியில பாதுகாப்பு இல்லாமல் கொலை செய்வதற்கு அங்கங்க விஜய் கட்சிக்காரன் ரெடி ஆயிட்டான். நான் கேட்கிறேன், நீ என்ன வழக்கு போட்டுருவ? வழக்கு போடுறேங்கிறான், மிரட்டுவேங்கிறான், எம்எல்ஏ விலை பேசுறேங்கிறான்.
இவனே இந்த என்னைய பிடிச்சுக்கோ நான் வெற்றி கொண்டான் உங்களை கொண்டான் நாங்க பேச மாட்டோம். நாங்க எதிர்கட்சியா 5 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மானங்கட்ட பையன் இவனுக்கு தகுதி இல்லாதவங்க இவங்களுடைய கட்சியில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் இவன் என்ன செய்ய போறான்ற சிந்தனை யாருக்கு கிடையாது? முதலமைச்சருக்கு கிடையாது, அவங்களுடைய அமைச்சருக்கு கிடையாது. 2000 ரூபாய் ஐயர்கிட்ட பிடிக்கிறான். 2000 ரூபாய் அவன் காசு வாங்கிட்டான், ஐயர்கிட்ட பிடிக்கிறான். அங்க 100 கோடி ரூபாய் சொத்தை பழனிகளை எழுதி கொடுக்கிறான். இப்படிப்பட்ட மானங்கட்ட அமைச்சர்களை வைத்திருக்கிறான். இன்னொரு அமைச்சர் என்ன செய்யறான்? போதையில்லாத தமிழகம். ஆனா என்ன செய்யறான்? மந்திரியே எங்க அமைச்சர் தான் முத என்ன பண்றாங்க, போதையை போட்டு அவன் சீரட் பெட்டியில போட்டு ஊரெல்லாம் சொன்னான், அவன் மேல நடவடிக்கை எடுக்கல. இவன் மந்திரிகள் அத்தனை பேரும் குற்றவாளிகள். சினிமாவில் ஊழல் இல்ல இவன் தான் ஊழலினுடைய மொத்த உருவம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிறான். 150 கோடி ரூபாய் கருப்பு பணம் வாங்கி இருக்கிறான். இவன் கூட 3 ரூபாய்க்கு பேப்பர்ல இன்னைக்கு சிவகாசியில பிரிண்ட் அடிக்கிற 10 பீசாவுக்கு பிரிண்ட் அடிக்கிறத 10 கோடி ரூபாய்க்கு பணம் சேர்த்து 5000 கோடி ரூபாய் கையிருப்பு வச்சிருக்கிறான். ஆதவர்ஜனா அவனுடைய மாமியாவுக்கு 5500 கோடி இருக்கு. இதெல்லாம் உங்க அப்பா கலைஞர் எப்படா பணம் வந்துச்சுன்னு கேட்கிறான். ஏவா வேலு வீட்டுல எப்படா பணம் வந்துச்சுன்னு கேட்கிறான். எங்க முதுவரும் தலைவர் RS பாரதி எப்படா வெள்ள வேஷ்டி கட்டலாம்னு நினைக்கிறான். அட போடா விளக்கண்ண, என்னடா செய்ய முடியும்? எங்களுடைய தலைவர்களை அவமரியாதைப்படுத்தால் உன்னை அடித்து விரட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நாங்கள் சட்டமன்றத்தில் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு பேசணும்ன்றது இல்லை, நம்மன்றது கிடையாது. எந்த இடத்துல எது பேசினாலும் அடிப்போம். ஆனா திமுகவுக்குன்ற ஒரு உரம் இருக்கு.